ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுதீர் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்மளுடைய ஸ்டோரேஜ் ஃபோனோட ஸ்டோரேஜை நம்ம எப்படி கம்மி பண்ணுறது, அதாவது ரொம்ப ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்தால் அதை எப்படி லோ பண்ணுறதுங்க பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னதுன்னா, நான் இதே மாதிரியே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பட் ஷார்ட்ஸில் அது திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, அது மாட்டினா திடீர்னு அப்லோட் ஆகி நான் கூட ஏதோ ஃபுல் வீடியோ வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி போட்டேன். அது ரொம்ப கம்மியாக வந்திருக்கு, என்னை மன்னிச்சிருங்க. ஸோ அதனால் நான் இனிமேல் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஷார்ட்ஸ்னால் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ரெட்மி ஃபோன் எப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரியல்மி இல்லை சாம்சங், அப்படி இல்லைன்னா ரியல்மி, சாம்சங், ஓப்போ, விவோ இதிலலாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ஃபோன்லலாம் க்ளீனர்னே கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? அப்படி இல்லைன்னா நீங்கள் செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கும், அதுக்கு போய்க்கோங்க. செக்யூரிட்டின்னு போய்ட்டு க்ளீனர்னு இருக்கா, இதில் போய்க்கோங்க. நான் ஏற்கனவே காலையில் பண்ணிட்டேன், அதுதான் நான் உங்களுக்கு காமிச்சேன். பட் அது திடீர்னு என்னாச்சுன்னே தெரில, எனக்கே கொஞ்சம் லைட்டாக கஷ்டமாக தாங்க இருக்குது. ஸோ வெரி சாரி. அதே மாதிரியே இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நம்ம புது கேமர் சேனலில் ஆரம்பிச்சிட்டோங்க. அது நான் எங்களுடைய அப்பா ஃபோனை தான் க்ரியேட் பண்ணுறேன். மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நம்ம கம்மிங் பேக் டு த வீடியோ, ஃபைல் மேனேஜருக்கு மறக்காமல் போய்க்கோங்க. ஸோ ஃபைல் மேனேஜரில் போக சொல்கிறேன்னா, நீங்கள் எத்தனை ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் இதில் தான் பார்க்க முடியும். எத்தனை ஸ்டோரேஜ் மிச்சம் இருக்குங்கிறதையும் நீங்கள் இதில் பார்த்துக்கலாம், ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. மறக்காமல் செட்டிங்ஸ்க்கு போயிட்டு ஆப்ஸுங்க இருக்குல்ல, இந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப்ஸில் மேனேஜ் ஆப்ஸ் அதை கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு டேட்டாஸ்லாம் இருக்கும்ல. இப்போ நான் அந்த வீடியோவில் போட்டிருப்பேங்க, அதெல்லாம் நிறையவே வீணாகவே போச்சுங்க கிட்டத்தட்ட. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோஸ் கேலரிலாம் கிளியர் கேட்சுன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிளியர் கேட்ச் ஆகிடும். ஸோ தேவையில்லாதெல்லாம் நீங்கள் இப்படிலாம் பண்ணிக்கலாம். யூடியூப் பண்ணேன், அமேசான் பண்ணேன், அதுக்கப்புறம் என்னுடைய கேமை கூட பண்ண எல்லாமே வீணாக போச்சுங்க. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி அவங்க ஃபோன்லேயே கொடுத்துருப்பாங்கள்ல சில ஆப்ஸ் எல்லாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ளூடூத் எடுத்துக்கிட்டீங்க, இல்லை கேலண்டர் எடுத்துக்கிட்டீங்க, இதெல்லாம் எம்பியில் தான் போகும், ஓகேவா? எம்பியில் தான் இதெல்லாம் எல்லாமே போகும். எம்பினா ரொம்ப கம்மி, 36 தான். இப்போ அதே ப்ளூடூத்னு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மிங்க, வெறும் 785 கேபி தான். கேபிங்கிறது எம்பியை விட ரொம்ப கம்மி தான், ஓகேவா? ஸோ இதை பற்றி நீங்கள் கவலைப்படவே தேவையில்லை, ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நெக்ஸ்ட்டு தேவையில்லாத ஃபோட்டோஸ் ஒரு வேளை நீங்கள் ஃபஸ்ட்டு கேலரிக்கு போயிட்டு நீங்கள் ஃபோட்டோஸை நீங்கள் டெலீட் பண்ணாலும் அது இருக்க தான் செய்யுது. ஸோ அது எப்படின்னா, நீங்கள் சில ரியல்மி ஃபோன், அப்படி இல்லைனா சாம்சங், ஓப்போலலாம் சில ஃபோன்ஸில் இந்த 3 டாட் இருக்குல்ல, இதிலே எல்லாமே வந்துடும் கிட்டத்தட்ட. அது அதாவது இப்போ என் ஃபோனில் ஆல்பம்ஸ் இருக்குது. ஸோ ஆல்பம்ஸில் போய்ட்டு டெலிட் ஐட்டம்ஸ்னால் 9 இருக்குல்ல, இதே மாதிரியே உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த மாதிரி வரோம். இது பாருங்கள், இதுக்கே 1 ஜிபி எடுக்குது. இப்போ நான் அந்த டெலிட்டுன்னு கொடுத்துட்டேன், 1 ஜிபி ஃபுல்லாகவே கிளியர் ஆகுது. ஸோ இப்படி தான் நீங்கள் உங்களுடைய 1 ஜிபி இல்லை நீங்கள் யூடியூப் வீடியோ போடுறீங்கன்னா, நீங்கள் தேவையில்லாத டெலிட் ஐட்டம்ஸ்ன்னு இருக்கும், அங்கே போய்க்கோங்க. அப்படி இல்லைன்னா கிளியர், இங்கே இந்த மாதிரி இருக்கும், கிளியர் கிளாஸ் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளியர் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம், ஒரு வேளை வேணான்னா நீங்கள் வச்சுக்கலாம். நான் கிளியரும் பண்ணிட்டேன், எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ அதனால் இப்படி இருக்குது. அப்புறம் டெலிட்டட் ஐட்டம்ஸ் இன்னமும் இருக்குது. ஸோ இவ்வளோ தான் நான் டெலீட் பண்ணியிருக்கேன், பட்டு இருந்தாலும் இருக்குது. ஸோ அதனால் நான் இதையும் டெலீட் பண்ணிடுறேன், ஓகேவா? இப்படி தான் நம்ம நம்மளுடைய ஃபோன் ஸ்டோரேஜை குறைக்க முடியும். அப்புறம் இந்த ஃபஸ்ட்டு பட்டன், அதாவது இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்படி வரும். இதை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா இதிலே உங்களுக்கு காட்டும் 131 MB கிளியர் அப்படிங்கிறது. இதிலே உங்களுக்கு காட்டிடும், ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, தேவையில்லாத ஆப்ஸை தயவு செஞ்சு நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. ஏன்னா அதெல்லாம் நிறைய ஜிபி ஸ்டோரேஜ் எல்லாம் எடுக்கும். ஸோ அதனால் தயவு செஞ்சு டெலீட் பண்ணிடுங்க. இதுதான் என்னுடைய ரெக்வஸ்ட், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த வீடியோ போட்டதுக்கு இப்போ தான் சொல்கிறேன், வெரி வெரி சாரி.